ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஆயில் இந்தியா 2024-25க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இவங்க வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய கிளாசிஃபிகேஷன்ஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தகவல் பார்ப்போம். ஆயில் இந்தியா வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து இவங்க வந்து போனஸ் 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த எஃபெக்ட் நம்ம ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம கொண்டு வரல. இப்போ அந்த ரிசல்ட் எஃபெக்ட் ஆயிருச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எல்லாமே ரிவைஸ்டாக நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இவங்க வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் இருக்காங்க. இப்போ மேலேருந்து கீழே கரெக்ஷன் இறங்க போகிறாங்களா, இல்லாட்டி இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக உடச்சு மேலே ஏற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க வந்து மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷில் தான் மொமெண்டம் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக 511 சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகக்கூடிய இந்த தருணத்தில் 638க்கு இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து நல்ல சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் தியரிட்டிக்கல் லெவலில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் பிஇயில் நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து 8, 10, 15 அதுக்கப்புறம் வந்து 25ங்கிற லெவல்ஸ் தான் வச்சிருப்போம். இப்போ 15 தொற்றுக்கிறதுனால இவன் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் 10 வரைக்கும் வந்துட்டு திருப்பி வந்து மேலே ஏற போறானா, இல்லாட்டி இப்படியே உடச்சி 25க்கு கொண்டு போக போறானாங்கிறது இவன் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் எந்த லெவலில் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அப்ரோச் பண்ணணும். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 18 அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 14 பேர் பை சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 2 பேர் செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 32.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 30.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ கம்மியாயிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாயிருக்கு. அதனால இபிஎஸ் லெவல் வந்து 11.6 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. இவங்க வந்து எம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.55% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹோல்டிங்கை. எஃப்ஐஎஸ் வந்து 0.18% வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து 11.6ங்கிறது இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட். இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற இருக்கக்கூடிய ஸ்கோரையும் தாண்டி இவன் மேலே போயிட்டான். மேலே போனதுனால இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டான டிடிஎம் வந்து இபிஎஸோட டிடிஎம் 6.725 அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம அது கொடுத்ததுக்கு பிறகு நம்மளுடைய வந்து ஸ்கோர் வந்து எப்படி நமக்கு ரேஞ்ச் செட் ஆகுதுன்னா 653லேருந்து 500 வரைக்கும், அது 499 வரைக்கும் ரேஞ்ச் செட் ஆகுது. ஸோ இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 653 உடைக்கல அப்படின்னு சொன்னால் 604, 545, அதுக்கப்புறம் வந்து 513, அப்புறம் 500க்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சில் 653 உடைக்கலைன்னா 604, 545, 513, 500க்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம போடுவோம். நம்ம ஆனுவலைஸ்டு போட்ட அதே விஷயத்தை அதே அளவுக்கு தான் இருக்குது. ஆனுவலைஸ்டாக நம்ம வீடியோ போடும்போது அந்த போனஸ் ஷேர் எஃபெக்ட் இல்லாமல் போட்டிருப்போம். இப்போ இருக்கக்கூடியது போனஸ் ஷேர் எஃபெக்ட் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இவன் வந்து 647லேருந்து 665 அப்படிங்கிறது நமக்கு ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டை நம்ம வந்து கண்டென்ட் பண்ணிட்டோம். இந்த போனஸ் ஷேர் எஃபெக்ட் கொடுத்ததுக்கு பிறகு இவன் இதை உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க 601லேருந்து 615 இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இந்த 601 உடைச்சாங்கன்னா 547லேருந்து 555, அப்படி இல்லைனாக்கா 502லேருந்து 510க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே பார்த்தது வந்து 513ன்னு நம்ம பார்த்தோம், 513ன்னு பார்த்தோம். நம்ம ஆனுவலைஸ்டுன்னு பார்க்கும்போது 510ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து எங்கே வேணும்னாலும் இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்தானா இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா 702 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் எந்த அளவுக்கு எடுக்க போகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே நமக்கு மாறும் அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதல். அனாலிசிஸ்ட் வந்து 511ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்திருக்கிறது 513லேருந்து 510 அந்த ரேஞ்சு தான் நமக்கு இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்.